30ஆம் வசனத்தை அதில் கடைசி பகுதி நீங்கள் வாசிங்க. கடைசி பகுதி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கமாக்கு அப்புறம் வர வசனத்தை படிங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். He who wins soul is wise. He who wins the soul is wise. திருப்பி நான் சொல்லுகிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நம்முடைய சபை காலியாக இருக்குது. தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிச்சேன். எனக்கு என்னிடத்துல குறைவாக இருக்க ஆண்டவரே, ஒருவேளை நான் முழு நேர ஊழியனாக வரணுமா, எனக்கு நீங்கள் தயவு பாராட்டும், எனக்கு சொல்லும், எனக்கு ஆலோசனை சொல்லும். நான் தொடர்ந்து கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு ரகசியத்தை நமக்கு கொடுத்துருக்கார். நம்முடைய சபைக்கு ஒரு ரகசியத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. தூக்கம் இருந்தால் ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 முறை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை தந்து உங்களை தான் சொல்லுங்க. இப்போ ஏஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்பிக்கை தான் இருக்கிறீங்க. ஆமேன். கத்தி பேச முடியும், ஆனால் கொஞ்சம் சிந்திக்கணும். அதனால் நான் யோசித்து உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்லுகிறேன். ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறீங்கள? கர்த்தருடைய ஆலோசனை இது. கர்த்தருடைய ஆலோசனை நம்ம சபையின் வளர்ச்சியுடைய ஆலோசனை. He who winneth the soul is wise. ஆத்துமாக்களை ஆதாயம் பள்ளி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நான் ஆங்கிலத்தில் பாருங்கள், நான் 3 முறை சொன்ன காரணம் வின், வெற்றி. ஆத்துமாவை வெற்றி பெற்று கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். வெற்றி எதுக்கு பிரதர் அந்த வார்த்தையை சொல்லுவோம்? வெற்றி என்ற ஒரு பதத்தை எதுக்கு சொல்லுவோம்? ஒரு பெரிய போர்லேருந்து வந்துருச்சுன்னா வெற்றி அப்படி சொல்லுவோம். ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஓடினீங்கன்னா வெற்றி பெற்று, ஏதோ ஒரு தரப்பில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க, 2 தரப்பில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாச்சு, ஒரு தரப்பு தோத்தாச்சு. அப்போது ஒரு ஆத்துமாவை நீங்கள் வெற்றி பெற வேண்டும், போராடி வெற்றி பெற வேண்டும். அந்த ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்போது நான் கொஞ்சம் யோசித்தேன். திரும்பியும் பாஸ்டர் சுந்தரம் 1945 ஏசிய ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தார். அதன் கீழே தான் நாம் இருக்கிறோம். 2002 ஆரம்பித்தார் அறிவுர் சபைக்கு. அதை நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா எப்போவுமே நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, பிரதர் இந்த மாதிரி பெருங்கூட்டத்தை நடத்துங்க, நிறைய பேர் வருவாங்க அப்படின்வாங்க. அப்பாவுக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பெருங்கூட்டம் நடத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் வந்தார், பெருங்கூட்டம் வந்துருச்சு, ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அன்றைக்கி மட்டும் இருப்பாங்க. அவர் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் போனதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கூட்டம் போயிடுது. அப்போது பெருங்கூட்டம் நடத்தியும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவானரை பார்க்கும் பொழுது அவரோட ஊழியம் தனி ஆள் ஊழியமாக செய்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, தனி ஆள் ஊழியமாக நீங்கள் செய்ய வேண்டும். ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் ஒரு மாதங்கள் கூட கிடக்கலாம், வருஷங்கள் கூட கிடக்கலாம். ஆனால் ஆத்துமாவை ஆதாயம் படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஒரு ஆத்துமாவை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஒரு டெக்னிக்ஸ் விச் ஃபாலோட் பை ஜீசஸ், அப்போஸ்தலர், சீஷர்கள்லாம் என்னென்ன தனி ஆள் ஊழியத்தில் வேதாகமத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது ஒரு 5 காரியத்தை நான் வைத்து கொண்டேன். நேரமில்லாதபடினால இன்றைக்கு நான் ஒரு காரியம் தான் சொல்ல முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். முதல் காரியம் நான் சொல்கிறேன், தனி ஆள் ஊழியம் நீங்கள் செய்யும் பொழுது சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க. மனுஷனுடைய பாராட்டுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருங்க. நான் திருப்பி சொல்கிறேன். முதல் பாயிண்ட்டு,
Stress the spiritual truth without rejoice in the human appreciation. சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் சொல்லுங்கள். நான் திரும்பி சொல்ல, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுங்கள். யாராவது உங்களை பார்த்து இன்றைக்கு சபையில் நீங்கள் ஒருத்தரை கொண்டு வந்தால் சபையில் நீங்கள் ஒருத்தரை ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற ஒரு அப்ரிஷியேஷன் உங்கள் மனதில் இருக்கவே கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவன், ஆத்துமாவை வெற்றி பெற்று கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ ரெண்டாவது ஒரு பாயிண்ட், நான் 5 பாயிண்ட் நான் கொடுத்துட்றேன் முன்னோரியா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஆவிக்குரிய ஞானத்தை எடுத்துக்கொண்டு சத்தியத்தை சத்தியமாக பேசி தனிப்பட்ட நபருக்கு இரட்சகர் வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் ரெண்டாவது சொல்கிறேன். முதல்ல நான் என்ன சொன்னேன், சொல்லி பாராட்டு பெறக்கூடாது. பாராட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கூடாது. இதை செஞ்சால் ஏதாவது கிடைக்கும், நான் தேவநாமத்துக்கு மகிமைன்றதாக இந்த ஊழியத்தை பிரதிபலன் இல்லாமல் செய்கிறோம். பிரதிபலன் இல்லாமல் செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எந்த ஸ்தாபனத்துக்கிட்டையும் வாங்கலை. நான் உழைக்கிறேன், அப்போ உழைக்கிறாரு. கர்த்தர் கிருபையில் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கனமாய் செய்கிறோம். அந்த எண்ணம் தான், வேறு எந்த எண்ணமும் கிடையாது. ரெண்டாவது, நான் சொன்னவங்களுக்கு ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு தனி ஆளுடைய வாழ்க்கையில் இரட்சகர் வேண்டும் என்ற அறிவை நீங்கள் செலுத்த வேண்டும். நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இங்கிலீஷ் நோயிங் பீப்புள் அப்ளை ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஆன் தி ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் அண்ட் டெல் தெம் தே நீட் எ சேவியர் இன் தேர் லைஃப். ரெண்டாவது. மூன்றாவது, ஆவிக்குரிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமானால் நீங்கள் வசத்தின் நன்றி தேரியனாகும், ஆவியானவருடைய வழிநடத்தினாலும் ஒரு கருணை உள்ளத்தோடு அவர்களை பிடிக்க வேண்டும். இது கொஞ்சம் என்னமோ அல்ஜிப்ரா மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு, என்னமோ சொல்கிறான். ஆனால் நாங்கள் விளக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாய் புரியும். அது என்னுடைய கடமை. மூன்றாவது, ஆவியானவருடைய வழிநடத்தினாலும், அது எப்படி வழிநடத்தல் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னா, நீங்கள் பைபிளை நல்லா படிக்கணும், டீப் நாலேஜ் இன் தி பைபிள். அப்புறம் ஒரு மன உருதுருக்கம் உள்ள கண்களினாலே அவர்களை பிடிக்க வேண்டும். மூன்றாவது பாயிண்ட். நான்காவது, ஆவியானவருடைய முழு நிறைவினாலே, ஆவியானவருடைய அபிஷேகம், முழு அபிஷேகம், நல்ல ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், அதனாலே உங்களால் பிடிக்க முடியும். ஐந்தாவது, எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் சந்தோஷத்தை தெரியப்படுத்துகிற அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதன் மூலமாக ஆத்துமாவை பிடிக்க முடியும். நான் திரும்பி சொல்கிறேன் பாருங்க, இதுதான் ஐந்தாவது ரொம்ப பெரிய பாயிண்ட். எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தருடைய ஆனந்தத்தினாலே நீங்கள் ஆத்துமாவை பிடிக்க வேண்டும். நான் 4வது பாயிண்ட் இங்கிலீஷில் சொல்கிறேன், பி வித் ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் கேப்சர் தி சோல். ஐந்தாவது, எக்ஸிபிட் தி ஜாய்னஸ் இன் த கிரைஸ்ட் அண்ட் மிஸ்ட் ஆஃப் ட்ரபிள், ஷோயிங் வின்னிங் மிராக்கிள் ஆஃப் காட். நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஐந்தாவது பகுதி, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதனாலேயே கர்த்தருடைய அதிசயத்தை அவன் பார்த்து திரும்பி வருவான். இது ஐந்தாவது பாயிண்ட். அந்த 5 குறிப்பு தான், அந்த 5 குறிப்பு தான். ஏதோ நிறைய பெருசாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம சுருக்கமாக ஒரு 5 பாயிண்ட் சுருக்கமாக 5 வரியில் வச்சிடலாம். இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், ஆவிக்குரிய சத்தியம். ரெண்டாவது, ஆவிக்குரிய ஞானம். மூன்றாவது, ஆவிக்குரிய வழிநடத்தல். நான்காவது, ஆவிக்குரிய வல்லமையினாலே. ஐந்தாவது, ஆவிக்குரிய சந்தோஷம். அவ்வளோதான் 5 பாயிண்ட். கேன் கீப் இட் வித் யூ. முதல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். முதல் பாயிண்ட் நீங்கள் தமிழில் விளக்கி சொல்லுங்கள் எனக்கு, அப்போ தான். சத்தியத்தை சத்தியமாக பேசி எடுத்துக்கலாம். இயேசுவானவருடைய ஊழியத்தை நம்ம பார்ப்போம். யோவான் எழுதின நிருபம்
3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம். நீங்கள் பாருங்கள், வசனத்தை எனக்கு தெளிவாக படிங்க. நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நீங்கள் காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன். நிக்கோதேமுக்கும் இயேசு அவனை எப்படி ரட்சித்தாருன்னு பார்க்கலாம் நம்ம. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நேரம் இல்லாதபடி நல்ல சம்பவத்தை நான் சொல்றேன். நிக்கோதேமு ஒரு பரிசேயன். ஒரு பரிசேயனை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மத்தேயு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மத்தேயு 23 இல்லை, 23 நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. அவன் பரிசேயன். எடுத்த உடனே இது வெரி குட் இன்ட்ரடக்ஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் நிக்கோதேமு. எப்படின்னா நேராக வரான். நீங்கள் தான் பிதாவின் இடத்துல வந்தவராச்சே, உங்களுக்கு அவ்வளோ அதிசயங்கள் உங்களெல்லாம் செய்ய முடியும். 2வது வசனம் சொல்லுகிறது. அவன் பேசுகிற வார்த்தை தான் நான் சொல்லுகிறேன். அதை சொன்ன உடனே நமக்கு என்ன வரும்? ஏங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, உங்களை நேராக பிரதர் நீங்கள் நல்லா செய்கிறீங்க ஊழியத்தை, நீங்கள் இயேசுவால் அனுப்பப்பட்டவர், நீங்கள் பிதாவான அனுப்பப்பட்டவர்னு உங்களை சொன்னால் நீங்கள் முதல்ல என்ன யோசிப்பீங்க? இந்த கால் அப்படியே தரையிலே இருக்காது. எப்படி ஆகாயத்தில் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இது சின்ன அப்ரிஷியேஷன் கிடைச்சாலே போதும். ஆனால் இயேசுக்கு தெரியும் நிக்கோதேமுன்றவன் பரிசேயன். என்னது? மத்தேயு 23 நீங்கள் படிக்க வேண்டாம். பரிசேயனுடைய குணாதிசயத்தை நான் சொல்கிறேன். 36 வசனம் இருக்குது. அது பாருங்க. குருடனே, பரிசேயனை பார்த்து, நீ குருடனே, நீல அங்கி நீண்ட ஜபம் பண்ணுறவனே, நீல அங்கி நீண்ட ஜபம் பண்ணுறவனே, விதவை வீடு கூட நல்லா இருக்கா கூடாதுன்னு நினைக்கிறவனே. பரிசேயன் இப்படி தான் நினைப்பான். ரபீன்னு என்னை கூப்பிடணும். யார்? பாஸ்டர் ரபீன் கூப்பிடணும். அவனுக்கு ரபீன் கூப்பிட்டா என்ன தெரியுமா? போதகரே. அஞ்சால நீ ஏன் போதகர்னு கூப்பிடணும்? அவனுக்கு சந்தோஷம். தகப்பனே. யார்? இயேசு ஒருத்தர் மட்டும்தான் தகப்பன் கிடையாது. இயேசு மாத்திரம் தான் தகப்பன். இயேசு மாத்திரம் தான் ரபி. அவர் எழுதியிருக்கிறார் எல்லாத்தையும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் திட்டாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை உள்ள பிரேதக தான் இருக்குது, வெள்ளை மட்டும் நல்லா பாலிஷாக இருக்கிற. இன்னும் சொல்கிறேன், இன்னும் திட்டுறாரு. வெள்ளை மட்டும் பாத்திரத்தை தேக்கிற, உள்ளே தேக்க மாட்டிக்கிட்டு இருக்கு. பரிசேயன் தான். பரிசேயனை கூட பற்றி தான் சொல்கிறேன் நான். இன்னும் போகிறாரு. விரியன் பாம்பு குட்டியே. இதான் பரிசேயன். இப்போ இவன் புகழ்றான்னா என்னத்துக்கு புகழ்ந்துருப்பான்? என்ன அமைச்சிருப்பானுங்க பின்னாடி பரிசேயன். இவர் நிறைய ஊழியம் பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் புகழ்ந்து பேசி உள்ளே போய் நீ நயவஞ்சகமாக பண்ணு. ஆனால் 3ஆம் வசனத்தை நிறுத்துறாரு பாருங்க. நீ 2வது வசனத்தை படித்து உடனே 3ஆம் வசனம் இயேசுவோட வார்த்தையை பாருங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அழகா வசனம் அழகா இருக்கு பாருங்க. ராக்காலத்திலே எதுக்கு வரணும்? எதுக்கு வரணுங்க? பரிசேயன் ராக்காலத்துல ஏன் வரணும்? ஏதோ ஒரு காரியம் தானே. பொடி என்ன சொல்லுவாங்க, பொடி வச்சு பேசுவோமா? அதானே எங்கள் பாட்டி நல்லா பேசுவாங்க, அதெல்லாம் நாம இருக்கு. பொடி வச்சு ஏதோ பொடி வச்சு பேசுகிறான். அது கண்ணி. மனுஷனுடைய புகழ் கண்ணி. அது தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 3ஆம் வசனம் பாருங்க. எனக்கு இயேசுவானவருடைய தனி ஆள் ஊழியத்தை நீங்க பார்க்க வேண்டும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இல்ல 2வது வசனம் நீங்க ஃபுல்லா படிங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு என்ன வரும்? தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் சிஸ்டர். நிக்கோதேமுக்கு என்ன வேணும்? அவைக்கு இதில் நான் சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாத உங்களை அப்ரிஷியேட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சிந்தனை உங்களுக்கு வேணும்னா அவன் ரட்சிக்கப்படணும் ஒரு சிந்தனை வேணும். இயேசுனுடைய சிந்தையை பாருங்க. 3ஆம் வசனத்தில் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் திரும்பி கேட்குறான், நான் சரீரத்தில் பிறந்துட்டேன், இப்போ எப்படி திருப்பி நான் ஜலத்தில் பிறக்கணுமா அப்படின்னு கேட்குறான். அடுத்த வசனத்தில் கேட்குறான். திருப்பி 5ஆம் வசனத்தில் திருப்பி ஆண்டவர் சொல்கிறாரு,
ஒருத்தர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வெரிலி வெரிலி ஐ சே unto you, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். திரும்பியும் 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 ஒரு கடிவாளத்தை போட்டதை போல இயேசுடைய வார்த்தை இருக்கிறது. அவன் ரட்சிக்கப்படணும், அவன் ரட்சிக்கப்படணும், பரிசேயன் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். தொடர்ந்து சத்தியத்தை சத்தியமாய் அவர் பேசினார். முதல்லுடைய பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்க சத்தியமாய் போதித்து கொண்டே இருக்கணும். 5ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவனும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். திருப்பியும் 7வது வசனத்துல திருப்பியும் மறுபடியும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அப்படி இருக்கிறோமா? நாம் அப்படி இருக்கிறோமா? ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், ஒருத்தன் ரட்சிக்கப்படணும், பட வைக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு இருக்கா? தேவன் நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. என்னுடைய வண்டியில் எப்போ புதுசாக வண்டி வாங்கினாலும் சரி, முதல் ஸ்டிக்கர் எங்கள் அப்பா ஒட்டிடுவார். அந்த பிராண்டே அந்த பிராண்டே காணாமல் போயிடணும். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஒன் வே ஜீசஸ், ஒன் வே ஜீசஸ் எல்லாத்துலேயும் ஒட்டிடுவார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு, என்ன பார்த்தாருன்னு தெரில, ஹெல்மெட் பின்னாடி ஒட்டிகிட்டு இருக்காரு, எனக்கு தெரில. சிரிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஹி டன் இட். நான் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பேன். நான் இயேசுவாதி. இது நான் இயேசுவாதி தான். என் மேனேஜரே இங்கே சொன்னாங்கன்னா எந்த வாதியாக இருந்தேன்னா சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சண்டே நீங்கள் சம்பாதிக்கணும். நான் பிரதர், சண்டே நீங்கள் சம்பாதிக்கணும். வேலை ஸ்தலத்தில் சண்டே நீங்கள் சம்பாதிக்கணுங்க. அதனால் நான் 6.25 நாள் கொடுப்பேன், 6.25 நாள் கொடுப்பேன், 6.5 நாள் கொடுப்பேன், எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்ப்பேன். எதுக்கு? சண்டே சம்பாதிக்கணும். அவன் என்னை கேட்டானா அப்படியே ரத்த கண்ணியில் பார்ப்பேன். ஏன்டா மனசுக்குள்ளேயே சொல்லுவோம், உனக்கு நான் 6.5 நாள் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அவனுக்கே தெரிஞ்சிடும், கிட்டே வரமாட்டான். அப்படியே மாரி பண்ணானா நீங்கள் என்ன மாதிரி பண்ண தேவையில்லை. நான் 7 கம்பெனி மாறிட்டேன். 7 கம்பெனிக்கு எதுக்கு மாறிப்போம் உங்களுக்கு தெரியும். சண்டே வேலை செய்ய சொன்னான், போடா. அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் விசுவாசம் தேவன் கொடுக்குறார். 7 கம்பெனி, இந்த 7 கம்பெனிக்கும் 7 கம்பெனி மேனேஜருக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். சொல்லாமலாம் இல்லை. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படா சூழ்நிலை கிடைக்கும். 3 வருஷம் வேலை செஞ்சேன். அவங்க 2 பேரும் ஆர்சி, 2 பேரும் டெஸ்டிங் மேனேஜர், அவங்க எனக்கு மேனேஜர். தேவநாமத்துக்கு மகிமையுள்ளதாக. அவங்களுடைய 3 பிள்ளைங்களும், ஒரு லியான ஒரு பெண், அவள் கீபோர்டு வாசிக்கிறா, 2 பசங்க 2 கிட்டார் வாசிக்க வச்சேன். கிருபையின் வரங்களை வைக்கணும். எனக்கு என்னங்க வந்துச்சு? உங்கள் பசங்க பீடி பூச்சா என்ன, தண்ணி அடித்தா என்ன? நான் அதனுடைய முக்கியத்துவத்தை நான் எடுத்து சொன்னேன். கீதாக்காக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களை தான் டார்ச்சர் பண்ண நினைக்கிறேன் இல்லை? கொஞ்சம் விட்டுட்டு பிடிச்சி எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. அதில் நான் ஒருத்தருக்கு மட்டும் சந்தோஷப்படுறேன். நான் ஒரு சிஸ்டருக்கு போய் கிட்டார் கொடுத்தேன், வீட்டுக்கு போய் எடுத்து கொடுத்தேன். சாம் நீ ஏன் சாம் அப்படின்னு சொல்லி 100 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. அந்த 100 ரூபா காணிக்க வாங்கினோன்னு அழுதுட்டேன். நான் திருப்பி கொடுத்துட்டு அப்பா கிட்ட கொடுத்துருங்க. அந்த மன ரம்மியத்தை நான் பாராட்டுக்கிறேன். யார் தெரியுங்களா? சின்ன பொண்ணு அக்கா. எல்லாருக்கும் கிட்டார் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அவங்க காணிக்க கொடுத்தாங்க. தேவன் நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. அதை நான் எத்தனை வருஷம் ஆச்சு? அது 2 வருஷம். இன்றைக்குமே சொன்னதில்லை. இந்த பிரசங்கத்தில் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ கிட்டார் நீங்கள் வாங்கிட்டீங்க, வீட்டில் வாங்கிட்டீங்க. என்னென்னமோ பொருள் இருக்குது. எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பார்க்குறேன். அந்த பிள்ளைக்கு, என் பாப்பாவுக்கு குஞ்சு இருக்குது. அந்த பிளாஸ்டிக் பொம்மைங்க எவ்வளோ? 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பீங்களா பொம்மை? 20,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பீங்களா பொம்மை? சும்மா 100 ரூபா படிக்க வைக்கிறான். 1 லட்ச ரூபாய்க்கு படிக்க வைக்கிறான், 2 லட்ச ரூபாய்க்கு படிக்க வைக்கிறான். ஒரு சின்ன காரியம், ரட்சகர் உங்கள் வீட்டில் வேண்டும். அல்லேலூயா. இது கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் சிரமம் தான். இந்த ஹெல்மெட் கதைக்கு வரேன். என்ன பண்ணிட்டார்? ஒன் வே ஜீசஸ்ன்னு இந்த பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டார்.
இந்த கிண்டி தாம்பரத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன், என் கிண்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை தான், ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனைனாலே போட்டு அடிப்பாங்க, அங்கங்கே அடிப்பாங்க. அப்போ பெட்ரோல் ஜாஸ்தி விலை, என்னால் அந்த புல்லட்டுக்கு இஎம்ஐ கூட கட்ட முடியாது, சரியாக இருக்கும். நான் தாம்பரத்தில் போய் ஸ்டேஷனில் போயிட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறி கிண்டிக்கு போவேன். இந்த லாக் பண்ணும்போது ஒரு பிரதரு அந்த ஒன் வே ஜீசஸ்ன்றது ஹெல்மெட்டை படிச்சிட்டார். ஒன் வே ஜீசஸ் என்ன வழின்னு தெரில அப்படின்னு சொன்ன போனேன்னே அவர் பின்னாடியே ஓட்டேன். பிரதர், ஒன் வே ஜீசஸ் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி பேச்சை கொடுத்து ஆரம்பித்தேன். அவர் எங்கே இறங்கணும்னு தெரியல, என்னை பார்த்தோன்னே 3ஆவது ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டார். விட்டா போதும்டா அப்பா சாமி, இந்த இந்த கும்பல்கிட்ட மாட்டினா போதும், பிடிச்சி கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன் இன்னைக்கு நான் தோத்துட்டேன், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், அவன் ராத்திரி தூங்கிருக்கவே மாட்டான். அது என்ன ஒன் வே ஜீசஸ்? கத்திப்பாரா பிரிட்ஜு தெரியும், கிண்டி ரெட்டப்பாடம் பிரிட்ஜு தெரியும், அது என்ன ஒன் வே ஜீசஸ்? அவனுடைய உள் உணர்வை தட்டி எழுப்பணும், பேசினா போதும், அவன் ராத்திரி தூங்கவே மாட்டான். அந்த வழி எனக்கு தெரியணும். கூகுள் மேப்பில் போட்டால் கிடைக்காது, எங்கே போட்டாலும் கிடைக்காது. ரட்சராக இயேசுவின் இடத்துல வரும், ரட்சராக இயேசுவின் இடத்துலேருந்து வரும். இயேசுனுடைய சிந்தனையை பாருங்க, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும். என் தனிப்பட்ட புகழ் இல்லை, என் ஆலயத்தை வர்த்திக்க செய்யணும்னு ஒரு அவசியம் கிடையாது, நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை செய்யும் பொழுதே தேவனுக்கு அபிஷேகத்தினால் நிரப்புவார், தேவனை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தனிப்பட்ட அப்ரிஷியேஷனுக்காக நான் இதை செய்யலை. நான் இன்னும் சொல்லப்போனால், நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது, நான் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு ஒரே சிந்தனை, தனிப்பட்ட நபர் ரட்சிக்கப்படணும் தான் இயேசுனுடைய சிந்தனை. 16வது வசனம், அதே 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவ்வளவுதாங்க. நீங்க யாருங்க தடுக்கிறதுக்கு? நீங்க யாருங்க அவனுடைய ரட்சிப்பை தடுக்கிறதுக்கு? தேவன் உங்களுக்கு நல்ல ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரே நோக்கம் அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டது ஒரு பைத்தியக்காரன் கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியம் உள்ளதா இருக்கிறது, ஆனா நமக்கோ அது நித்திய ஜீவன் வாழ்விலுடைய சந்தோஷமா இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை அவனை பெற்றுக்கொள்ளணும். ஒரு நெருப்பை எடுக்கிற சின்னானி, ஒரு கேண்டில் எடுக்கிற, இன்னொரு கேண்டில் நெருப்பை எழுத்துற, ஏற்றனே அந்த கேண்டில் எப்படி இருக்கு? உன்னோட கம்மியாக எரியுதா? இல்லைங்க, நெருப்பு ஒரே கேண்டில் வாங்குறீங்க, ஒரு கேண்டில் தான் நீங்கள் ஏற்றுறீங்க, ஏற்றனோடனே அந்த நெருப்பு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். இதே சிந்தனை. ஒரு பெரிய சத்தியத்தை ஓப்பன் பண்ணியே சொல்லிட்டார். 17-18 வாசிங்க, அதோட நான் முடிச்சிடுறேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாயிற்று. போதும், அவ்வளோதான். கடைசியில் என்ன ஆச்சு? கடைசியில் என்ன ஆச்சு? ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. 11:30 ஆத்துமாவை ஆதாயம் பள்ளி கொள்ளுகிறவன், ஆத்துமாவை வெற்றி பெற்று கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். அவ்வளோதான். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். அதை நீங்கள் நான் சொன்னல ஒரு பெரிய வார்த்தை. முதல் வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிச்சா, விளங்கிருச்சா? முதல் வார்த்தை என்னது? பேசணும், மனுஷனுடைய பாராட்டு இல்லாமல் செய்ய வேண்டும். ரெண்டாவது
ரெண்டாவது நீங்கள் அந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எனக்காக நீங்கள் படிங்க. நோ ஆ இல்லை நல்ல ஒருத்தர் நல்ல மைக்கு கூட எடுத்து நீங்கள் பேசுங்க. ஆவிக்குரிய ஞானம் தனி நபருக்கு எடுத்து சொல்லி ரட்சிப்பை பெற வேண்டும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது நீங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதம் கிடையாது, நான் சொல்லிட்ட திரும்பி நீங்கள் கவனித்து கேளுங்க. இட்ஸ் அ டெக்னிக். தனி ஆள் ஊழியத்தை செய்கிற டெக்னிக். டெக்னிக்னா என்னக்கா? ஒரு வேலை செய்கிறதுக்கு என்னது டெக்னிக்னா என்னங்க? தமிழ் எனக்கு தெரியலங்க. தந்திரம். தந்திரத்துக்கு தந்திரம் வேற, அது வேற வேற வார்த்தை. டெக்னிக்னா என்னங்க சொல்லுங்க எனக்கு. நுணுக்கமாக செய்கிற விஷயம் அது. சொல்லுங்க. தமிழ் ஆள் தானே நீங்கள். எழுத்துக்கு 4ஆம் அதிகாரம் 8ஆம் వచనం படிங்க. ఆయన శిష్యుల ఆహారం కొనుటకు ఊరిలోనికి వెళ్ళి ఉండేరి. யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இப்போதும் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சமாரியா ஸ்திரீ சிசரியாவிலேருந்து வந்துட்டு, இன்னும் முதல் வசனம் நீங்கள் வாசிப்போமானால் நேரம் இல்லாதபடி, இவர் யோவான் ஸ்தானகத்தை விட இயேசுவானவர் ஞானஸ்தானம் கொடுத்தபடினால இந்த விஷயம் யாருக்கு போச்சுன்னா பரிசேயனுக்கு போய் காதில் எட்டினது. முதல் வசனம் நீங்கள் வாசிக்க கேட்போம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராகி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். முதல் வசனமே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. யோவான் ஸ்தானகனை விட இயேசுவானவர் நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அது பரிசேயனுக்கு தெரிஞ்சபடினாலே அவர் எந்த பக்கமாக போனார்னா சமாரிய ஸ்திரியை பார்க்கும்படியாக அவர் கலை பூண்டவர்களாய் முந்தின வசனம் கலை பூண்டவராய் அவர் சமூகத்தில் போய் நின்னார். இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். முதல் வார்த்தை என்ன சொன்னார்? தாகத்துக்கு தண்ணியத்தா. ஒரு மனுஷன் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, இப்படி தான் பேசணும். தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தாமா. பிச்சைக்காரன் வந்தால் கூட நீங்கள் உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? தண்ணி கொடுத்துருவீங்க. குடிப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இயேசுவின் ஞானத்தை பாருங்கள். எடுத்த உடனே நித்தியத்தை என்னிடத்துல ஜீவ தண்ணீர் உண்டுன்னு சொன்னால் எடுத்த குட தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவா. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? ஏன்னா இந்த அம்மாவை எத்தனை குடம் தண்ணி பிடிச்சாங்கன்னு தெரியல. யாக்கோபின் கிணறண்டையில் தான் வசனம் சொல்ல. யாக்கோபின் கிணறண்டையிலேருந்து எடுத்து மொல்றாவ. ஆனால் இயேசுவனர் பாருங்க, ஞானத்தை பாருங்க. சில பேர் ஊழியத்தை எங்கே பேசுகிறோம் எது பேசுறதுன்னு தெரியாது. கண்டதை பேசுறது பிரச்சனையை கொண்டு வந்துடுது. பிரச்சனை கூட நான் அந்த பிரச்சனை கூட நான் சொல்கிறேன், நேரம் இல்லை. ஆனால் வசனத்துக்கு நேராக போகிறேன். முதல் வார்த்தை என்ன சொன்னார்? தாகத்துக்கு தண்ணி தான். எந்த ஜாதியானோ எந்த மதத்தானோ தண்ணி கொடுப்பானா கொடுக்க மாட்டானோ? கொடுத்தாச்சு. அழகாக வாங்கிட்டாரு. வாங்கலை, கொடுக்க வந்த உடனே நீ என்னை யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நீ என்கிட்ட தண்ணியை கேட்ப. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? இன்னும் ஆழமாக கொண்டு போகிறார். நீ யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ என்கிட்ட தண்ணி கேட்ப. நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், சமாரிய ஸ்திரியாக யோசிச்சு பார்த்தேன். இந்த ஆளே களைச்சி போய் வந்திருக்கிறாரு, தண்ணி கேட்டார், வெறும் கை. என்கிட்ட தண்ணி கேட்ட நான் அவனுக்கு தண்ணி கொடுப்பேன்னா இவர்கிட்டையும் பாத்திரம் கிடையாது, எப்படி ஒரு தண்ணி கொடுப்பார்? சந்தேகமாக இருக்குது ரொம்ப. அடுத்த வார்த்தையை கொண்டு போகிறாரு. டீப் இன்சைட் டீப், சத்தியத்துக்குள்ள சத்தியத்தை கொண்டு போறார். பாருங்க அடுத்த வார்த்தை படிங்க. யூதர்கள் சமாரியாவுடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். நான் விசுவாசிக்கிறேன், மண்டை குழம்பு இருக்கும். முதல்ல
இல்லை சின்னா, நீ ரசிக்கப்படாதேன்னு வச்சுக்கேன், என்ன பேசுகிறாரு இவர் அப்படிதான். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே முண்டுகொள்ள முடியத்தில் பாத்திரம் இல்லையே. இட்ஸ் ட்ரூ. முண்டுகொள்ள என்னத்த பேசுறாரு இவரு? தாகமா வந்திருக்கிறாரு, என்கிட்ட என்ன பேசுறாரு? முண்டுக்குள்ள உமக்கு பாத்திரம் இல்ல, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? திரும்பவும் ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போற, டீப்பர் இன்சைட் டீப்பர். அவளுக்கு மண்டையை குழப்பி திருப்பி இன்னொரு, நான் உங்க மண்டையை குழப்பி வேற எதுவும் பண்ண சொல்ல, ரட்சிப்பு எதுவாய் கொண்டு வர வைக்கிறேன். சத்தியத்தை சத்தியமா பேசணும். 12வது வசனம் பாருங்க. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊற்றுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். போதும் போதும். எங்க ஆரம்பிச்சாரு? தண்ணி குடுமான்னு ஆரம்பிச்சாரு. எங்க வந்து நின்று இருக்கிறாரு? நித்திய தீவ தண்ணீர் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Were you not happy? ரொம்ப படிக்கும் போது தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவர் நோக்கம் உள்ளவராக இருக்கிறார். எவன் ஆத்துமாவை வெற்றி பெற்றுக் கொள்கிறானோ, ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி கொள்கிறானோ அவன் ஞானவான். அப்புறம் கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் செக்மேட். அவ பாவத்தை உணர்த்த வைக்கிறார். படிங்க தொடர்ந்து. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். இயேசு அவளை நோக்கி, நீ போய் அந்த தண்ணி எனக்கு தாங்க, அந்த தண்ணியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். அப்புறம் சொல்றாரு, ஒருத்தனை பார்த்தனே உனக்கு தெரியும், அவன் நல்லவனா இல்லையான்னு உனக்கு தெரியும், அவன் குடிகாரன் இல்லையான்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? கர்த்தர் அந்த ஆவின் வரங்களை கொடுத்திருக்கிறார். கண்ணை பார்த்தே சொல்ல முடியும் நீ எங்க அங்கலாய்ப்பா இருக்காருன்னு. அதுக்கு என்ன வேணும்னா ஆவின் அபிஷேகம் நமக்கு வேணும். அதான் நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். ஆவியின் வரத்தினால ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வார்த்தை பாரு, நான் தரேன்னு சொல்லல, அவர் சொல்ற உன் புருஷனை கூட்டி கொண்டு வா. நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே போதும். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வரார். அந்த வற்றாத ஜீவ ரூட்டு தண்ணீர் உங்களுக்கு இலவசமாக கிடைச்சிருமா? கிடைக்காது. அவர் சொன்னார், அந்த அம்மா கிட்ட தான் முதல்ல சபையை பற்றி ஒரு தரிசனத்தை விளக்கினார். இன்றைக்கு நீங்கள் அந்த ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஒரு காலம் வரும், எங்கும் ஜெபிக்கும் காலம் வரும். இந்த வசனம் முடிவில் நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டா, அப்படியே ஞானஸ்தானத்தையும் நேராய் ரட்சிப்புக்கு நேராய் தேவன் நடத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. என்னங்க நடந்துச்சு? ஊரெல்லாம் போய் சொன்னா, யாரோ தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், இயேசுன்னு தெரியாதவளுக்கே இயேசு யார் என்று வெளிப்படுத்தினார். நமக்கு தெரியும் யார் இயேசுன்னு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, முதல்ல நான் ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பன், அவர் நண்பர் தான், அவர் என்னோட வயசு பெரியவர், ஒரு 5 வயசு பெரியவர், ஸ்கூல் சீனியர். அவர் டாக்டர், அவர் வெட்டினரி டாக்டர். முதல்ல எனக்கும் அவருக்கு பேச்சு ஆரம்பித்தது, எங்கேயோ டூர் போகணுன்னு சொன்னார். அங்கே டூருக்கு போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவர் கிறிஸ்டின் தான். அவர் என்ன பண்ணுவார், வாரம் ஆனால் எனக்கு காணிக்கை அனுப்புவார் நம்ம சபைக்கு. வாரம் இது நான் சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்கிறேன். அனுப்பின உடனே நான் முதல்ல வாங்கி வச்சுட்டேன்.
எப்போவுமே எடுத்தோடனே யாராவது வெளிலேருந்து காணிக்கை கொடுத்தா கொஞ்சம் யோசிப்பேன், என்ன ஜெப குறிப்புன்னு கேட்பேன். ஏன்னா விசுவாசிங்க கொடுக்கறது வேறு, வெளியிலேருந்து கொடுக்குறவங்க வேறு. ஒரு நாள் எனக்கு கோவம் வந்துருச்சு. சாட்டர்டே சண்டே ஆனால் சென்னையில் போய் கிளினிக் பார்க்குறாரு அவர். நான் சொன்னேன், சண்டே ஆராதனைக்கு போகாமல் எனக்கு காணிக்கை கொடுக்காது அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டேன். அவர் ப்ரைவேட்டாக கிளினிக் வச்சு நடத்தியிருந்தார். ரொம்ப அலைச்சல். அவருடைய தனி நபருடைய ஒரு அவலங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார், கஷ்டம்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்காக ஜெபி, இதுக்காக. நான் சொல்லிட்டேன், சண்டே நீ ஆராதனைக்கு போ, எனக்கு காணிக்கை அனுப்பாது. சொன்ன உடனே அவர் சண்டே 2 நாள், சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் பிரதர். அந்த 2 நாள் வருமானம், அதிக வருமானம், கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிப்பார். 2 நாள் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவார். அப்போ வந்து அவருக்கு வேலை கிடைக்கல. வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் தான் இருக்கிறார். நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க, அவ்வளோதான் முதல் சத்தியம். நான் இன்னொரு வாட்டி பேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார். அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரான் கிரேவியெல்லாம் வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்டேன். முதல் வார்த்தை என்ன சொன்னால், சர்ச்சுக்கு போனியா போன வாரம் சொன்னேன்னு. என்ன போய் தொலைக்கிறேன்டா, அடுத்த வாரம் போகிறேன் அப்படி தான் ஆரம்பித்தார். சபைக்கு போனார். இப்போ நான் விசுவாசிக்கிற ஏஜி சர்ச்சில் ஈவினிங் சர்வீஸ் போவார், கண்டிப்பாக போயிருப்பார், இன்ன வரைக்கும் போகிறார். முதல்ல சபைக்கு போனார், 2வது ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார், 3வது கர்த்தர் கவர்மெண்ட் வேலையை கொடுத்தாரு, 4வது அவருக்கு கல்யாணம் ஆச்சு, 5வது அவர் குடிப்பழக்கம் இருந்து குடிப்பழக்கத்தை விட்டார், 6வது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். டூருக்கு போன என் கூட இன்னொரு நபர் இருந்தார் இருப்பார், அவர் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டார். அவர் கேரளாவில், அவரும் ரசிக்கப்பட்டார். எங்கே திரும்ப ஆரிச்சு? ஒரே வார்த்தை, சபைக்கு போங்க. கவர்மெண்ட்டு வேலை கிடச்சிருச்சு. 2 நாளும் போகிறாரு. என்னோட வயசில் பெரியவர், கல்யாணமும் ஆயிடுச்சு. தேவன் எல்லாவற்றையும் பூரண சுவிசேஷத்துக்குள்ளாய் கொண்டு வந்தார். ஒருத்தரை ரட்சிக்கப்பட வைங்க, ஞானஸ்தானம் எடுக்க வைங்க, காணிக்கையும் தசம்பாகமுடைய சத்தியத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், ஆவியினோட அபிஷேகத்தையும் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா தனிநபருடைய ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள், பரலோகத்துக்கு நேராக நீங்கள் கொண்டு போங்க. இதுதான் பூரண சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போது இன்றைக்கு எத்தனை பேரை நம்ம ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? யாராவது ஒரு ஆள் நான் ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்கு. ஒருத்தர் கூட கொண்டு வரல ஞானஸ்தானத்துக்கு நேராக. அப்போ நான் எதுக்குப்பா நம்ம சர்ச்சு நடத்துகிறோம்? இது ஏதோ கெட் டுகெதர் போல். எனக்கு என்னது, ஜஸ்ட் கெட் டுகெதர் மீட்டிங் போல். தேவநாமத்துக்கு மகிமையுண்டதாக இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. அல்லேலூயா. நான் உங்களை நியாயம் தீர்க்க வரல, நியாயம் தீர்க்க ஒருத்தர் வருவார். நான் சத்தியம் சொல்கிறது என் கடமை. தேவநாமத்துக்கு மகிமையுண்டதாக கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் ஞானஸ்தானத்துக்கு நேராக கொண்டு வந்தேன். 11 பேர் கணக்கு வச்சு. எனக்கு யாரும் எதுவும் சொல்லலை, எனக்கு யாரும் பிரதிபலனை கொடுக்கல. எனக்கு ஒரே நோக்கம், ஆத்துமாவை ஆதாயம் படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க சந்தோஷமாக இருக்க முடியாதா? என்ன புது நபர், புது ஆள் வந்தால் அவர் என்ன மாதிரி ஆள் வர போகிறாருன்னு தெரியல, அவர் எங்கே குதிக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கக்கூடாது, நீ கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கணும். கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தையில் எல்லா பதமும் அடங்கி இருக்கிறது. ஞானஸ்தானம், உபதேசம், சத்திய நடக்கை, வேறுபாடு ஜீவியம், பாடு, பூரணம். ஏன் நம்மளால் செய்ய முடியல? ஏன் செய்ய முடியலன்னு தெரியுங்களா? மனுஷனுடைய பிரதிபலனுக்காக நீங்கள் ஏங்கிட்டே இருக்கிறீங்க, மனுஷனுடைய பாராட்டுக்காக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. பாஸ்டர் சொன்னால் தான் ஏவி செய்கிறோம். இன்றைக்கு எல்லாத்தையும் உடைங்க, புது சபையில் எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது தான். லெட் கம் வாட் மே. ஜோயல், உன் ஃப்ரெண்டு கூட சேர்த்து சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு கூட எனக்கு ஒரு சாட்சி தான். தானடா உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? வந்து போச்சு. உன் பேர் என்னடா? ஜோனாவா உன் பேர்? ஜோனா. இவன் ஜோனா யாருன்னே எனக்கு தெரியாது. நம்ம தானே, யாருன்னே தெரியாது. அந்த பையன் யார் மூலமா, ஆண்ட்ரூஸ் மூலமாக இப்போ டியூஷன் போகிறாரு, அவர் மூலமாக அண்ணா எனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்னா. சரி வா, எனக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது, எல்லா கார்டும் ஸ்கெடியூல் பண்ணேன். மாற்றிட்டு என்ன புக்கை பார்த்தா
நான் எங்கேயோ இருக்கிறேன், இவன் இந்த இந்த பாடம்லாம் எடுக்கணுமா நான் யோசித்தேன் ஒரு 2 நிமிஷம். என்ன காசெல்லாம் கிடையாதுங்க, சும்மா தான் 1 மணி நேரம் எனக்கு சொல்லி கொடுத்தா பாஸ் ஆயிடுவான். அந்த பையனுக்கு ஒரு தூக்கி போட்டாங்க, நாளைக்கு எக்ஸாமுன்னா. உன் ஃப்ரெண்டு தான்டா. சரி நாளைக்கு தான் எக்ஸாம் பண்ணியான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவனுக்கு எதாவது குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். சாப்பிட்டு படித்தா தான் நல்லாயிருக்கும். ஞானம் பண்ண ஆள் தானே. எதாவது சாப்பிட்டேடா பதந்து வந்தான், அப்படியே பயந்துன்னு. தண்ணி கூடி இதை சாப்பிடு, உட்காரு. அடுத்த வாரத்தை கேட்டேன், புக்கு எங்கடாண்ணா? புக்கு மறந்துட்டான்னா. உன் மண்ணாண்டா அவன். மண்ணா உன் ஃப்ரெண்டு தான் பண்ணான். எங்கே தான் என்ன தான் படிக்கிறாங்கன்னு தெரியல. புக்கு எடுத்துகிட்டு வந்த சொன்னேன். உள்ளே போயிட்டு ஆண்டவரே எப்படி நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். தேவநாமத்தை முயன்றதாக நான் ஒரு மணி நேரம் தான்டா சொல்லி கொடுத்தேன். ஜெபிச்சு எப்படின்னா இவன் பாஸ் பண்ணிடான் ஆண்டவரே, இன்னும் நாளைக்கு எக்ஸாம் பண்ணுறா, பைத்தியக்காரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றியும் சொன்னேன். அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஞானஸ்தானிடுறா, தேவன் ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னேன். சின்ன பையன்தான். அவன் கடைசியாக சொன்னான், ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு. அவன் சொன்னதான்னு தூக்கி வாரிப்போட்டு, நீங்கள் டியூஷன் எடுக்கிறதானா சொல்லுங்கண்ணா, நான் கம்ப்யூட்டர் குரூப்பே எடுக்கிறேன்னா. டும்முன்னு ஆயிடுச்சு எனக்கு. டேய் நான் காசுக்கெல்லாம் எடுக்கலடா, உனக்கு என்ன வருதோ நீ பயாலஜி குரூப் எடுக்கிறேன்னா பயாலஜி குரூப் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தேவன் சமாதானம். கிறிஸ்டின் பையன்தான் தானே சொன்னான், என்கிட்ட சொன்னான். தேவ கிருபையினால 75 மார்க் எடுத்துட்டான். நான் சொல்லி கொடுத்தேன்னு கிடையாது, அவனே புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஞானமுள்ள பையன்தான், நல்லா படிக்கிற பையன். அவன் நல்லா படிக்கிற பையன் தானே, புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் எனக்கு என்ன திரும்ப நோக்கம், ஒரே நோக்கம், அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தது. இவன் எப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்க வச்சேன்னு போய் சொல்லுங்க. அவனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து படிக்க வச்சேன். நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் எப்படி தெரியுமா, இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தேன் அங்கிள், ஒரு எலக்ட்ரிக் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளக்கு சொரிக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன் நான். அந்த பாடத்தை எதுக்கு தெரியுமா சொல்லி கொடுத்தேன், அவன் ரசிக்கப்படணும். இஸ் எ டீனேஜ் காய். அவன் உங்களை பார்க்கணும், ஏன் இந்த பிரதர் இப்படி இருக்கிறாரு, எதுக்காக என்ன செய்யணும், அவன் உங்களை பார்த்தே ரசிக்கப்படணும். நான் 2 பாயிண்ட் தான் சொன்னேன். முதல் பாயிண்ட் சொல்லுங்க, முடிஞ்சிச்சு. 12:10 ஆகி போச்சு. சத்தியத்தை மனுஷனுடைய பாராட்டு. 2வது நான் பேசும்போதும் ஞானத்தோடு நீங்கள் பேசி அவர்களை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வரணும். தேவநாமத்துக்கு மேல் உண்டாதாக. சரி, இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, நான் ஓப்பனாக பேசலாம். சில பேர் வர்றதில்லை, எனக்கு வேலை இருக்குது. அவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கௌரவம் பார்க்குறாங்க நிறைய. நான் நல்லா கவனிங்க, ஏசிக்கு கடைக்கு போனேன். ஏசியில் அதில் தீவிர ஆர்எஸ்எஸ் ஒருத்தர் இருந்தார், கவனிங்க. முந்தானே நான் எப்போவுமே இந்த ஜீசஸ் லவ்ஸ் யூ அது போட்டிருப்பேன். அவரை நான் பார்த்து 40-50 வருஷம் ஆகுது. அவர் பார்த்து என் ஒய்ஃப் கவனிச்சான்னு தெரில. அவங்க ஒய்ஃப் ஒன்று கேக்குள்ளே சாப்பிட்டுருந்தாங்க. நான் அப்படி கீழே குனிஞ்சு அவர்கிட்ட பேசின்னு இருக்கிறேன். அந்த ஆள் கண்ணு என்ன பார்க்கல, இதே பார்த்து அவன் வாயில் அந்த வார்த்தை வந்தது, ஜீசஸ் லவ்ஸ் யூ. நல்லா புரிஞ்சுங்க, ஜீசஸ் லவ்ஸ். சரி சாந்தா, நீங்கள் ஒரு ஆளை கூட்டின்னு வரலைங்கன்னா நீங்கள் மேலேயும் போக முடியாது. இப்போ அவர் என்ன சொன்னார், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறவள் ஞானவன்கள். இந்த பொண்ணுக்கு யார் சாத்தியம் சொன்னது? அந்த பாப்பாவுக்கு. நல்லா கவனிங்க, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. பட் நாங்கள் ஒரு நாள் ஜாம் பண்ணும்போது கீழ்கொடுத்துட்டு போனது எங்கள் விசுவாசிகளை நாங்கள் காசு கொடுத்து முதல்ல அமிச்சோம், போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பின்னா வந்தேன். அந்த பாப்பா ரட்சிக்கப்பட்டது. எழுந்த பழங்காரன் ரட்சிக்கப்பட்டாங்களா? அந்த அம்மா செத்துட்டாங்க. ஞாபகம் இருக்குதா? எழுந்த பழங்காரங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, கௌரவம் நிறைய பார்க்குறீங்க. வரமாட்டேங்க, நீங்கள் கூப்பிட்டு வாங்க ஊழியத்துக்கு போனால் வரமாட்டாங்க. என்னன்னு எனக்கு அதனால் என்னை மதிக்க மாட்டான், ஏன்னா அதனால் கேவலமாக நினைப்பான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதுதான் கேவலம். நீ ஊழியத்துக்கு வராமல் இருக்கிறீ. சரி, நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன், எழுதி வச்சிங்க. நீங்கள் ஆண்டவருடைய ஆத்துமாக்களை கொண்டு வந்தீங்கன்னா, நான் பொய் சொல்லலை, வேதம் சொல்லுது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில்
ஞானவான்கள் ஆத்துமா ஆதாயத்தை பிரயோஜனம் எப்படி இருப்பாங்களாம் எழுதி வச்சிங்க. 12:30 வாசிங்க. சீக்கிரம் பைபிள் எடுத்துங்க. 12:30 இங்கே பாருங்க. ஒரு முறை கேட்டு வரமாட்டான். பல முறை உங்களை கேட்குறேன், போனீங்களா கீதா கேட்டுக்கல, போனியா பார்த்து அவன் அங்கே வர மாதிரி தெரியலையே, நீ ஏன் முடிவு பண்ணல? போகணும், அவனை போய் பார்க்கணும். நான் சொல்லி கொடுக்குது, போங்க 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 போங்கன்னு சொல்லிட்டு. சந்திரம்மா நல்லா ஊழியம் செய்வாங்க அந்த விஷயத்தில். வாசிங்க. 12 வாசிங்க. கடைசி அதிகாரம் இருக்கா? வாசிமா. மைக்கு என்னாச்சு? என்னடா மைக்கு? ஞானவான்கள் வாசிங்க. என்னமாச்சு? ஐயோ, என்ன அப்படி படிக்கிறீங்களே? சத்தமா வாசிங்க. ஞானவான்கள் வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாரி 12:3 சாரி. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். இங்க பாருங்க அம்மா, இந்த கட்டுக்கதை அந்த கதைலாம் கிடையாது. நீ போய் ஆத்துமாக்களை ராஜ்யத்தின் பிள்ளையாக நீ மாட்டீங்கன்னா, இங்க பாருங்க மேல 2ல நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுது, யாரும் அறியல. பாப்பா காணி, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ள யாரும் அறியலன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆத்துமா ஆதாயம் செய்து ராஜ்யத்துடைய பிள்ளையாக மாற்றும் பொழுது ஞானவான்கள் ஆகாயத்தில் எப்படி இருப்பாங்களாம்? வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். இங்க பாருங்க, ஞானவானுக்கு இன்னொரு பேர் இருக்குது. நீதிக்கு சத்தியத்தில் கொண்டு வர உங்களுக்கு வாசிங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். நீதிக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். அல்லேலூயா அல்லேலூயா. பிச்சைக்காரி மாதிரி உட்கார்ந்துக்காதீங்க. வீட்டில் சாப்பிட்டு போய் செய்யுங்க ஊழியத்தை. பணத்தை வேறு தூக்கி பணத்தில் குப்பையில் போட்டு சபைக்கு நான் கட்டினேன், இதெல்லாம் வேணாம். நான் சொல்ல வேதன்னு சொல்லு. ஞானவான்கள் தேவனுடைய மேலே ராஜ்யத்தில் இதை பாருங்க, இதெல்லாம் பொய் கிடையாது. நிச்சயமாண்டர் செய்வார். ஒரு நட்சத்திரம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நான் இதுதான் உங்களுக்கு பல முறை சொல்கிறேன். நீ கூப்பிட்டு பாருங்க, சாப்பிட்ட உடனே பேக் எடுத்துன்னு போகிறது. என்ன எனக்கு வேலை இருக்குது, வா, நான் ஒன்றும் விட மாட்டேன் இனிமேல். உங்களெல்லாம் எல்லாம் கிளம்புங்க. டிசம்பரில் பிளான் பண்ணிக்கிறேன். டிசம்பரில் மழையெல்லாம் வரதுலாம் நீ விட்டேன். டிசம்பர் எல்லாம் கிளம்பணும். நாங்கள் போயிட்டு பெருமாள் நின்றுங்கன்னு இங்கே பாருங்க, லப கிருஷ்ணாபுரன் உருகுது. 25 வருஷம் நான் வந்து சான்லி கூட்டினார். எல்லாம் முஸ்லீம்ஸ். நான் இந்த தமிழ் ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு முஸ்லீம் வெளியே வந்து அழுதாங்க. ஏசு இப்படிப்பட்ட முறா சான்லி கூட்டினாரம் பாருங்க. ஒரு நாள் சாட்சி சொல்லுவார். அங்கே சபைக்கு போக ஆரம்பித்தான். என்ன ஒரே காஸ்பிள் தான். ஏன் வரமாட்டீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, ஏன் வரமாட்டேன்றீங்க? என் பிள்ளைக்கு சீட் கிடைக்காது, என் பொண்ணுக்கு சீட் கிடைக்காது, என்னை கேவலமாக நினைப்பான். நான் சொல்கிறேன், ஏசு தான் எனக்கு ஜீவன், ஏசு தான் எனக்கு உயிரை கொடுத்தாரு, ஏசு தான் எல்லாம் பார்த்து சொல்ல வரமாட்டீங்க. அப்போ எப்படி இருப்பீங்களா சொல்லுங்கள், சொல்லுங்கள், எப்படி இருப்பீங்களா? ஆத்துமா சுமதி போய் அந்த பொண்ணை பார்த்தியா, அது எங்கே வரா மாதிரி தெரியலையே. அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். நீ போய் பார்க்கணும். என்னென்ன ஒரு புடவை மாற்றத்துக்கு 100 முறை போவீங்க, ஒரு பொருளை வாங்கிறதுக்கு 100 முறை போவீங்க. ஆனால் தேவனுடைய ஊழியத்துக்கு வர மாற்ற யோசிப்பீங்க. தெளிவாண்ட பேசினார். ஞானவான்கள் தேவனுடைய ஆலயத்தில் வானத்தில் எப்படி இருப்பாங்கன்னா நட்சத்திரங்கள் போல காணப்படுவார்களாம். நீதிக்கு இந்த சத்தியத்துக்கு உட்பட்டவங்க வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். 2 கேட்டகரி, ஒன்று ஒளி, இன்னொன்று நட்சத்திரங்கள். நல்ல ஞாபகம், ஒன்று ஒளி, இன்னொன்று நட்சத்திரங்கள். புரியுதா? புரியுதா? வேலை செய்ய நான் இருக்கிறான் பார், அவங்கள்ட்ட கூட ஆண்டை பற்றி பேசுவேன் நான். நம்ம தான் என்ன பண்ணோம், 100 முறை அவங்க கூட வேலை செஞ்சு நிற்பான். அவனை பற்றி வேலை, சபைக்கு வாடா, சபைக்கு வாடா, சபைக்கு வா கூப்பிடு. நீ இதை என்ன பண்ணுற? நம்ம கிறிஸ்டின் தெரிஞ்சிச்சுன்னா சருகு இருக்காது, இதை வாங்கி சாக வேண்டியது தான். அது 1000 ரூபாய்க்கு வாங்கி சாத வேண்டியது. அப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருப்பீங்களா? பிச்சைக்காரனை போல இருப்பீங்க. எப்படி இருப்பீங்களா? சத்தமாக சொல். பிச்சைக்காரனை போல இருப்பேன்னு சொல்லப்பட்டிருக்குது.
வாயானா இல்லாத கதெல்லாம் கொடுவானுங்க. என்னென்ன நீ போ, இன்னைக்கு வேலை இருக்குது, நீ போ. நான் ஒரு முறை, சில பேர் ஒரு முறை கூட வந்து தெரியுமா உங்களுக்கு, வேதனையா இருக்கும். என்னையா சத்தியத்தை கேட்குறீங்க நீங்க? என்னையா ஒரு கை தூக்குற ஒரு ஆள் உன்னால கூட்டினு வர முடியல? அது என்ன சும்மா வந்து காகரா மூர்றான்னு அபிஷேகத்தை என்ன அது? வாசிங்க, மார்க் கடைசி வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளை பிரமாணத்தை கை கொள்ளுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போகல. அந்த பொண்ணை அப்புறம் ஃபோன் பண்ணணும். என்னன்னு என்ன 12:30 அமிஷம் 1 மணிக்கு அமிஷம் ஃபோன் பண்ணணும். சீக்கிரம் முடிங்க. மார்க் கடைசி மைக்க ருச்சியில் கொடுங்க. அவர்கள் புறப்பட்டு போய் வீட்டில் இருப்பார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் வீட்டில் சாப்பிட்ட உடனே வேலைக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் வீட்டில் இருந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், அவங்க வந்தா எனக்கு என்ன பக்கத்தில் வீட்டில் கூட சீசை சொல்ல மாட்டீங்க, கருவேப்பிலை வாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. மளிகைகள் எவ்வளோ பேர் வராங்க நீ தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அந்தம்மா यीशु मेसिया सच है, बोलो यीशु मेसिया सच है. சொல்லுங்க. கல்லடைக்காரன் வந்தால் சொல்லுங்க. 4 பேர் கல்லக்கடை காமிச்சிக்கிறோம். போய்க்கிறாங்க எல்லாம் ஒழியுது. எங்கிட்ட தான் கைப்பிடிச்சு எடுத்துன்னு போனாங்க. ஒருத்தன் சொல்கிறான், டிக்கெட் இல்லை பாஸ். சரி போடா, போ அனுப்பு போ. எல்லாரும் சின்ன உதவி செஞ்சு அனுப்பிச்சேன். வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. கூட ஆண்டவர் இருக்கணும்னா என்ன பாரு சாந்தா, போய் சீசஸுக்கு வாங்க, போய் சொல்லுங்க. போயிட்டு சாப்பிட்றது, இந்த கை தூக்கணும், ஒத்த மாட்ட போறீங்க, வகையா மாட்டுவீங்க. என்ன பண்ணாலும் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒன்றும் தப்பிக்க முடியாது. வேத சொல்லப்பட்டது, கனி கொடுக்கா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். புரியுதா? ஞானவான்கள் எப்படி? ஞானவான் என்ன? வானத்து நட்சத்திரங்களை போலவும் நீதிக்குட்படுத்த வருஷம் சொல்லி முடிங்க. போலாம் டைம் ஆச்சு. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூடிய கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே. போய் கேட்கணும், ஆண்டுகிட்ட போய் கேட்கணும், நான் புதுசா அந்த வீட்டுக்கு போறேன், நீங்க என் கூட வாங்க. நான் அவங்ககிட்ட பேசும்போது நீ எங்க வாயா இருந்து நான் பேசுற வார்த்தை நான் இல்லை, நீங்க பேசுங்க. என்ன சொன்னீங்க? மார்க் கடைசி என்ன சொன்னீங்க? நீங்க புறப்பட்டு போன்னு சொன்னீங்க, என் கூட வரேன்னு சொன்னீங்க, நான் வந்திருக்கிறேன். இப்ப நீங்க பேசுங்க. அவன் வருவானா வரமாட்டானா? போலையே, வைக்க வேண்டிய போலையே, நான் போலையே என்னன்னு கௌரவம். நம்ம என்ன கொச்சிக்குவானா? இன்னைக்கு நான் சொல்றேன், முதல்ல அதை விட்டுருங்க. உன் காணிக்க, உன் ஜபெல்லாம் தூக்கி பின்னாடி வச்சு சுவிசேஷத்தினாலே கர்த்தர் அந்த சொல்ல பாருங்க, அதை உறுதிப்படுத்தினார்கள் சொல்லப்பட்டது. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே. பாருங்க, போய் நின்ன உடனே ஆண்டவர் நமக்குள்ள ஒரு கிரியை செய்வானாம். 50 வருஷம் பட்டு நிற்பான். நீ போய் நின்று அவனை ஜாம் பண்ண எப்படி சொல்லணும், ஆண்டவர் கேட்கணும். மார்க் கடைசி சொல்லிக்கிற அந்த வார்த்தையின்படி இங்க வந்திருக்கிற 15 வருஷமும் பட்ட படிக்க இருக்கிறான். அவனை தூக்குங்க ஆண்டவரே, அவனை தூக்குங்க. ஆனா நீ போவாம, என்னன்னு பிரியா கவனி, நீ போவாம அந்த சேர்லேயே உட்காந்தா சேரும் துரு பிடிச்சிடும், உடம்பும் துரு பிடிச்சிடும். எங்க என்ன பண்ணும்? துரு பிளஸ் துரு, வெறும் குறிஞ்ச போக வேண்டியதுதான். ஞாபகம். அப்ப எப்படி இருப்பாங்களாம்? ஆத்மாக்களை ஆதாயம் படித்துக் கொள்ளவர்கள் ஞானவான்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஞானவான்கள் ஒளியை போலவும் காணப்படுவார்கள். எத்தனை ஆசிப்பார். ஜெபிங்க சுமதி, ஜெபிங்க, சுருக்கமாக ஜெபிங்க. அந்த பொண்ணு என்னை திட்டுது, நானே அப்பாயின்மெண்ட்டே 12 இருக்கும் பண்ணுறேன், அடுத்த வாரம் வரமாட்டேன். ஜெபிங்க, டைம் ஆயிடுச்சு. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே, அப்பா, பிதாவே, இயேசுவே, பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்று நாள் நீங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ராஜாவே, இயேசுவே, ஆமாண்டவே சப்பா, நாங்கள் சத்தியமா நாங்கள் சொல்லுகிற பிள்ளைங்களா அதை பாராட்டு சப்பா எதிர்பார்க்கின்ற பிள்ளைங்களா நாங்கள் இல்லாதபடி ராஜாவே, அப்பா, அந்த ஆவிக்குரிய ஞானத்தை எங்களுக்குள்ள ஊற்றுபடி செபிக்கின்றோம். அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆத்மாவே நாங்கள் ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைங்களை மாற்றுபடி செபிக்கின்றோம். ஆண்டவரே, மற்றவங்களுக்கு போய் நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ராஜாவே
ஏசப்பா அவங்க ரட்சிக்கப்பட அவங்க ஞானஸ்தானம் எடுக்க ராஜாவே அப்பா எங்களை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கபடி ஜெபிக்கின்றோம் அப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் ராஜாவே சப்பா நாங்க ஒரு ஆத்மா கூட நாங்க கொண்டு வரல ராஜாவே. நாங்க வெட்கப்படுகின்றோம் ராஜாவே சப்பா. இனி இந்த மாதிரி நாங்க இல்லாதபடி ராஜாவே ஆவியானவருக்கு சப்பா உமக்கு நாங்க பிரயோஜனம் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களை நாங்க கொண்டு வர பிள்ளைங்களை மாற்றபடி ஜெபிக்கின்றோம் அப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் ராஜாவே சப்பா அந்த ஆகாய ஒளியை போல ராஜாவே நட்சத்திரம் போல ராஜாவே அதிகமான ஆத்மாக்களை நாங்க கொண்டு வர பிள்ளைங்களை எங்களை மாற்றபடி ஜெபிக்கின்றோம் அப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்று நாள் கொடுத்த வசனத்துக்காக நன்றி ராஜாவே அப்பா. இந்த வசனத்தை நாங்கள் கை கொண்டு ராஜாவே நாங்கள் மறந்து போகாதபடி ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் எப்படி நாங்கள் ஆத்மாவை ஆயத்தப்படுத்துகிறோம் யோசனையோடு நாங்கள் அது செய்கிற பிள்ளைங்களை எங்களை மாற்றுபடி இயேசு நாமத்திலே ஜெபிக்கணும் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளுடைய சகல பசுவான் நம்முடைய குடும்பத்தார் கூட வர்க்கமொத்தம் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரண்டும் பரவாயில்ல. ஆமாம். டிசம்பரில் தொடர்ந்து சண்டேஸ் நம்ம வெளியே போகிறோம். ஒரு விசுவாசி கூட வீட்டில் இருக்கக்கூடாது. என் கூட வரணும், வந்து சீசேஷம் சொல்லணும். ஒரு 10 கைப்பிரதியாக கொடுங்க. என் பேக்கில் நீங்கள் பாருங்கள், என் பேக்கில் எப்பவுமே இருக்கும். நான் வந்து இதில் தெரியலாம் வேர்ல்டு விஷன் இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணியிருக்கும்போது வாலிப பசங்களை சந்திப்பேன். நான் சர்ச்சில் தான் ப்ரோக்ராம் நடக்கும். கும்பலாக கத்தர் கொண்டு வந்தார். இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதில் தான் அந்த பையன் அந்த சுரபிலி வேலை சேர்ந்த பையன் ஞாபகம் வச்சு கத்தரை சாப்பிட்டு போங்க போகலாம்.